ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் திருவிழா வந்தது. அதுக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. எங்கள் பாருங்கள், எங்கள் பாப்பா எவ்வளோ ஒரு ஹாப்பி ட்ரெயினில் உட்காந்ததும். என்னவோ சின்ன வயசுலலாம் நான்லாம் ட்ரெயினில் இந்த மாதிரிலாம் உட்காந்ததே இல்லை. பயமாக இருக்கும், எனக்கு வாமிட் வேறு வந்துடும். இப்போல்லாம் பார்க்கக்கூட முடியல. ஏதாவது ஒன்று ரவுண்டாக சுற்றுற மாதிரி இருந்தால் அதை நான் பார்க்கக்கூட மாட்டேன். ஏன்னா பார்த்தாவே எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. சரி, அதே மாதிரி நம்ம பாப்பாவும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றுறது எல்லாத்துலேயுமே அவளை உட்கார வச்சு பழகிட்டேன். அவளும் எல்லாத்துலேயுமே என்ஜாய் பண்ணி நல்லா தான் விளையாடுறா. என்ன தான் இந்த பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி பெரிய பண்டிகை வந்தாலும் நம்ம ஊரில் வர மாரியம்மன் பண்டிகை, காளியம்மன் பண்டிகை இதுக்கெல்லாம் தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருப்பேன், நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஆனால் பண்டிகையில் தான் எனக்கு என்னவோ ஸ்பெஷலாக இந்த பண்டிகை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தீபாவளி பொங்கலை விட. எங்கள் ஊர் காளியம்மன் பண்டிகையில் வண்டி வேஷம் தாங்க ரொம்ப விசேஷம். இந்த டைம் 4, 5 வந்தது. ஆனால் என்னால் 4 தான் பார்க்க முடிஞ்சது. மீனாட்சி அம்மன் வேஷம், பத்திரகாளி அம்மன் வேஷம், அப்புறமா சிவன், முருகன், இன்னும் நிறையா போன டைம்லாம் சித்திரகுப்தரெல்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளோ பார்க்க க்யூட்டு, யமதர்மராஜா இது எல்லாமே போட்டிருந்தாங்க. அவ்வளோ ரசித்து இதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது என்ன, கரகம் தான். சும்மா கரகம் ஆடிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்துக்கு எங்களுக்கும் போய் இறங்கி டான்ஸ் ஆடணும்னு தான் தோணும். ஆனால் ஆட முடியாது. இப்போல்லாம் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க எல்லாமே டான்ஸ் ஆடுதுங்க. இதெல்லாம் நான் உண்மையிலேயே வெல்கம் பண்ணுறேன். நான் இருக்கும்போதெல்லாம் அப்பாலாம் வேடிக்கை பார்க்குறதே ரொம்ப தூரத்தில் நிறுத்தி தான் வேடிக்கை காட்டுவாங்க. அப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஒரு பக்கம் தனியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, பாய்ஸ் ஒரு பக்கம் ஆடிட்டுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ மாறிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதுதான் என்னோடய பண்டிகை காஸ்டியூமு. அப்புறம் பாப்பா, நாங்கள், தம்பி, தங்கச்சி, பெரியம்மா எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்.